மைனா குருவி கதை நேரம். ஒரு அழகான கிராமத்தில் கவின் என்ற ஒரு சிறுவன் இருந்தான். கவின் எப்போதும் துருதுருவென சிரித்துக் கொண்டே இருப்பான். அவனுக்கு ஒரு ஸ்பெஷல் நண்பன் உண்டு. அது ஒரு குட்டி சிட்டுக்குருவி. ஒவ்வொரு நாளும் சூரியன் உதித்ததும் கவின் தனது தோள் பையை மாட்டிக்கொண்டு பள்ளிக்கு கிளம்புவான். அவன் நடக்கும்போது அவன் நண்பன் சிட்டுக்குருவியும் கூடவே பறந்து வரும். கீச் கீச் என்று பாடி கவினை உற்சாகப்படுத்தும். பள்ளி முடிந்து வந்ததும் கவின் சும்மா இருக்க மாட்டான். தன் அம்மாவுக்கு உதவியாக செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுவான், பாத்திரங்களை எடுத்து வைப்பான். அவன் வேலை செய்வதை பார்த்து சிட்டுக்குருவி பக்கத்தில் அமர்ந்து ரசித்துக் கொண்டிருக்கும். உழைப்புதான் உயர்வு என்று கவினுக்கு அப்போதே தெரியும். மதிய வேளையில் பெரிய ஆலமரத்தின் நிழலில் கவின் அமர்ந்து ஓய்வெடுப்பான். சில்லென்ற காற்றில் அப்படியே கண்ணயர்வான். அப்போது அவனது புத்தகங்களுக்கு காவலாத சிட்டுக்குருவி அங்கேயே அமர்ந்திருக்கும். இரவு நேரமானதும் ஒரு சிறிய லாந்தர் விளக்கின் ஒளியில் கவின் ஆர்வமாக படிப்பான். எத்தனை கஷ்டங்கள் இருந்தாலும் நன்றாக படித்து பெரிய ஆளாக வேண்டும் என்பது கவினின் கனவு. சிட்டுக்குருவியும் அவனது விடாமுயற்சியை பார்த்து வியக்கும். கவினின் கடின உழைப்பும் அன்பும் வீண் போகவில்லை. அவன் ஒருநாள் வானத்தில் மின்னும் நட்சத்திரத்தைப் போல புகழ் பெற்று விளங்கினான். எப்போதும் தன்னம்பிக்கையுடனும் புன்னகையுடனும் இருந்த கவின் தன் நண்பன் சிட்டுக்குருவியுடன் சேர்ந்து மகிழ்ச்சியாக வாழ்ந்தான். கதையின் நீதி: அன்பும் கடின உழைப்பும் இருந்தால் யாராலும் விண்மீனைப் போல ஜொலிக்க முடியும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐகானை அழுத்திடுங்க.